சார் கோபம் வருது சார். அந்த நேரத்தில் இருந்து யாரை சொன்னாய் பொறுமை. அப்போ ஒன்றும் தெரியாது. புது வேட்டி, புது சட்டை, இந்த கையில் இதெல்லாம் போட்டு, மோதிரம் போட்டு, செயின் போட்டு, மாலை போட்டு, பலியாடு மாதிரி கூட்டி போவாங்களே. அப்போ நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஃபஸ்ட்டு கல்யாணமா, ஒன்றும் புரியல. அப்படியே நேராக போயிட்டு எங்கள் மாமனார் காலில் விழுந்து எழுந்தவுடனே அவர் சொன்னார், மாப்பிள்ளை என் பொண்ணை நான் குழந்த மாதிரி வளர்த்துருக்கேன்னு. மறுபடியும் சுருன்னு ஏறுது. அப்போ எங்கள் வீட்டில் என்ன மாடு மாதிரியா வளர்த்தாங்க? டாய், உங்கள் வீட்டில் பொம்பளை குழந்தை, எங்கள் வீட்டில் ஆம்பளை குழந்தை. பொறுமை. எல்லாத்துக்கும் கோச்சிக்கினாக்கா வாழ்க்கை சரியாக வராது சார். எல்லாத்துக்குமே அப்படி தான். நமக்கு பொறுமை இருந்தது வச்சுங்க, எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம். சின்ன சின்ன விஷயம். காலையில் பஸ்ஸில் ஏறுறோம் சார், சில்லறை இல்லை, கவர்மெண்ட் பஸ்ஸு, 500 ரூபா நிட்டுறீங்க. கண்டக்டர் என்ன பண்ணுவார்? ரொம்ப நாகரிகமாக இறங்கிடுங்கன்னு சொல்லுவார். இல்லை, உடனே நீங்கள் சில்லறை நீ தான் எடுத்துனோன்னா பொறுமை. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப கோபமே பட வேணாம். அதே கண்டக்டர்கிட்ட, சார் சில்லறை இல்லை, 500 ரூபா கிட்ட உங்களுக்கு தெரியும், எனக்கு உங்கள்கிட்ட சில்லறை இருக்காதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்தாங்க டிக்கெட்டை கொடுங்க. எனக்கு 500 ரூபாய்க்கு முன்ன பின்ன இருந்தால் கூட பரவாயில்ல, சில்லறை கொடுங்க. நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேங்க, நீங்கள் இறங்கிறதுக்குள்ளே கரெக்டாக சில்லறையே கண்டக்டர் கொடுப்பாரு. உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டார். அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் காட்டிய பொறுமை. சில பேர் பேங்க்கில் போய் குதிப்பான். 1 மணிக்குள்ளே டிடி எடுக்கணும், 1லேருந்து 2 மணி வரையும் லஞ்ச் டைம் பேங்க்கு. நம்ம வேலை ஆகணுங்க. 12:45 உள்ளே போகிறோம், பேங்க்கில் லஞ்சுன்னு போட்டு வச்சுக்கிறான். நீங்கள் அங்கே போய் ரூல்ஸ் பேச முடியாது. போடா அப்படின்வாங்க. போய் கெஞ்சணும், தப்பு இல்லை. ஒரு பொறுமை இருந்ததுனாலே போதுங்க. இப்போ நமக்கு மேலே அதிகாரியாக சொல்லுவான் தெரியுமா, பார்த்துக்கிறீங்களா? என்ன மாதிரி ஒரு நல்லவன் இங்கே உண்டா ஆஃபீஸ்லன்னுவான். இருச்சலாக இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் அவன் பக்கா கேடின்னு. சொல்ல முடியுமா? பொறுமை. சார் உங்களுக்கு தெரியாதா சார், உழைப்பது யோகம், நலம் ஓங்கிடுமாறு பணி செய்தல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் மனம் பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம். பொறுமையாக இருக்குது தான் மெய்ஞானம். பொறுமையாக இருக்கணும் சார். பொறுமையாக இருந்தால் தெய்வம். ஒரு ஊரில் தேர் விழா நடக்குது. தேர் 4 மாட வீதி சுற்றிட்டு வந்து நிற்கிது. அந்த பக்கத்தில் ஒரு கார்ப்பரேஷன் லாரி போகுது, குப்பை வண்டி. இந்த கார்ப்பரேஷன் லாரி தேரை பார்த்துது. உனக்கு வந்த வாழ்வு பாருந்துச்சு. ஏன்னா என்னென்ன இந்த ஜனங்க இருக்காங்களே ரொம்ப நன்றி கெட்டவனுங்கச்சு. யார்? குப்பை லாரி. ஏன்னா ஆனால் நீ 364 நாள் அமைதியாக இருக்க, பொறுமையாக. ஒரே நாள் தான் சுற்றி வர. நான் 365 நாளும் ராத்திரி பகலும் காலையில் சாயங்காலம் ஒவ்வொரு தெருவுக்குள்ளே போய் குப்பை எடுத்துனுக்கிறேன். ஆனால் இந்த ஜனங்க ரொம்ப நன்றி கேட்டவனுங்க. என்னென்னா, உன்னை பார்த்தா கும்புறான், நீ வருஷத்துக்கு 1 நாள் தான் வர, என்ன பார்த்தா மூக்க முடிகிறான். நன்றி கேட்டவங்க இது. சரி சொல்லிட்டான், அப்படி இல்லை, ஜனங்களை தப்பு சொல்லாத. 364 நாட்கள் பொறுமையாக காத்திருந்ததனால் என் உள்ளே தெய்வம் நின்றது. அதனால் மக்கள் என்னை கும்பிடுகிறார்கள். 365 நாளும் வந்தாலும் உன் உள்ள குப்பை இருக்குது, அதனால தான் மக்கள் மூக்க குடிக்கிறார்கள். பொறுமை காலுங்கள், தெய்வம் உங்களிடம் குடிபுகும். பொறுமை இல்லைன்னா குப்பை தான். பொறுமை வேணும் சார். நிறைய பேருக்கு பொறுமை கிடையாது சார். பக்குவப்படுதல் வேறு, பதப்படுத்துதல் வேறு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு மாங்காவை எடுத்துன்னு வாங்களேன், ஃப்ரிட்ஜில் வைங்க, 2 நாள் கழித்து பாருங்கள், மாங்காவாகவே இருக்கும். கெட்டு போயிடாது மாங்காய், ஆனால் மாங்காவாகவே இருக்கும். அது பக்குவப்படுத்துவதில்ல, பதப்படுத்துவது. அதே மாங்காவை வீட்டில் காத்தோட்டமாக ஒரு டைனிங் டேபிள் மேலே வைங்க, அடுத்த நாள் மாம்பழமாக மாறிடும். ஆக நம்முடைய பொறுமை எந்த அளவுனா உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தும். பொறுமை இல்லை என்றால் நீங்கள் பதப்படுத்துவது தான் ஒன்று. யாராக இருந்தாலும் சரி சார். அதாவது சுவாமி விவேகானந்தர் நம்ம இவ்வளோ சொல்கிறோம். அமெரிக்காவுக்கு போனார், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொன்னார், எல்லாம் கரெக்டு. ஆனால் விவேகானந்தர் போனதே ஒரு தப்பான நாள். அங்கே ஆக்சுவலாக மாநாடு நடக்குது செப்டம்பரில். விவேகானந்தர் தவறுதலாக ஜூலையிலே போயிட்டார். செலவுக்கு காசு கிடையாது. கொண்டு போன லெட்டரை தொலைச்சிட்டாரு. கடும் குளிர் அமெரிக்காவில்.
தாங்க முடியல. அவர் எழுதுகிறாரு, ஒரு 100 முறையாவது யோசித்து இருப்பேன் திரும்பி விடலாம் இந்தியாவுக்கு என்று. ஆனால் நான் பொறுமை காத்ததன் பலனை இன்று அனுபவிக்கிறேன். இல்லை என்றால் இந்த வெற்றி என்னை அடைந்திருக்காது. சுவாமி விவேகானந்தர் பொறுமையாக இருக்கணும். உடனே திரும்பி வந்திருந்தார்னா இன்றைக்கி நம்மளுக்கு விவேகானந்தர் தெரிஞ்சிருக்காது. பொறுமை நிறைய பேருக்கு அது இல்லை. யார் எதை சொன்னாலும் சரி சார், கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்க போதும். யார் எதை சொன்னாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த உலகத்தில் நிறைய விஞ்ஞான கண்டுபிடிச்சவர் எடிசன் இல்லையா? அவரை பார்க்க ஒரு பெரிய மனுஷன் போனார். அவரும் சயின்டிஸ்ட்டு. அவர்கிட்ட போய் நீங்கள் 1000க்கு மேலே கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் கூட ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்னாரு. என்னென்ன? ஒரு என்ஜின் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை வச்சா அது ஓடும். எடிசன் சொல்லியிருக்கார். எவ்வளோ பெரிய ஆராய்ச்சியாளர். அவர் சொல்லியிருக்கார், அதெல்லாம் ஓட முடியாது. ஒன்று ஒரு பொருளை இழுக்கணும், இல்லை தள்ளணும், தானாக போகாது. ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக இருந்து சொல்கிறது அறிவாளியாக இருந்தால் கூட பரவாயில்ல, சொல்கிறத இந்த காதில் வாங்கிட்டு பொறுமை காத்து அந்த முயற்சியை சற்றும் விடாமல் வெற்றி கண்டவர் தான் ஃபோர்டு. அவரால் தான் கார் கண்டுபிடிச்சி. இன்றைக்கி உலகத்தில் எங்கேயாவது ரோடு இருக்குதுன்னா அது ஃபோர்டால் தான். ஆக எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெற்றி வேண்டுமா, பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்துட்டால் போதும். நிறைய பேருக்கு சாமி கும்பிட்றதுலே பொறுமை கிடையாது சார். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஒரு 6 மாதம் இவன் கேட்டதை கொடுக்கலன்னா கிருஷ்ணரை மாற்றிடுறான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். ஒரு 6 மாதம் இந்த கோயிலுக்கு போவான், 6 மாதம் சிவன் கோயிலுக்கு போவான், 6 மாதம் திருவண்ணாமலைக்கு போவான், 6 மாதம் ராகவேந்தர் ஆடுவான், 6 மாதம் பாபா ஆடுவான். மாறிக்கினே இருக்கும். என்ன? பொறுமை கிடையாது. தெய்வத்தை பார்ப்பதில் கூட பொறுமை கிடையாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் சார். பொறுமை இருந்தது வச்சிங்களேன், எல்லாம் நடக்கும். பொறுமை இல்லாதவங்க தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சில பேர் வாழ்க்கை விலங்குலன்னு பேர் மாற்றிக்கிறாங்க சார். ரொம்ப அநியாயம் அதெல்லாம். நினச்சது நடக்கலை, என் பேர் ராசி இல்லை சார், நான் எப்படி ராசி இல்லாமல் போவான், உனக்கு வச்ச பேர் இத்தனை நாள் ராசியாக இருந்தது. இந்த மாதிரி ஆளுங்களை ஏமாத்துறதுக்குன்னே நிறைய பேர் சுற்றி நிற்கிறான் சார். விஞ்ஞானம் நம்மளுக்கு நேமியாலஜி ரேடியாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு. நேமியாலஜின்னு வச்சுருக்காங்க சார். யார் போனாலும் பேரை மாற்றிடுவான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் பேர் ராம். ராமை விட நல்ல பேர் இருக்கா சார். அவனுக்கு போயிருக்கான். பேர் என்ன? ராம். ராமுக்கு என்ன இனிஷியல்னு கேட்டிருக்கான். உலகம் ஃபுல்லாக ராமுக்கு இனிஷியல் ஆர்ஏஎம் தான். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், உன் ஜாதகப்படி அது தப்பு. நீ என்ன பண்ணுற, 2 6 3 A 3 M, உன் ஜாதகத்துக்கு அவ்வளோ எழுத்து வேணும். நம்ப மாட்டீங்க, என் ஃப்ரெண்டு இப்போ அப்படி தான் எழுதுகிறான். பேங்க்கு செக்கெல்லாம் கூட அப்படி தான், 2 6 3 A 3 M. மென்டலு இல்லை. நானே போனேன் அந்த ஆளுக்கிட்ட. என் பேர் மோகன சுந்தரன்னு. நல்லா இருக்கு. அப்போ நான் கூட பெருமையாக நினச்சேன், நம்மளை தெரியுது போல இந்த ஆளுக்கு. ஒரு வேளை தப்பாக சொல்லிட்டான்னா நம்ம வெளில மீட்டிங்கில் சொல்லிட்டோன்னு பயப்படுறான். அவனா பயப்படுவான். அடுத்த கேள்வி என்ன கேட்டான், இன்ஷியல் என்னான்னா எஸ்ன்னு மாற்றிடுறான். எங்கள் அப்பா எனக்குன்னு விட்டு போனது 2 லட்ச ரூபா கடனும் இன்ஷியலும் மாற்றி 2 தான். எல்லாமே அப்படி தான். பொறுமை வேணும். பொறுமை இல்லாதவங்க தான் இந்த விதி மேலே பழிய போடுறது. எல்லாத்திலுமா விதி சார். பந்தியில் உட்காந்துக்கிறான், பச்சடி போட்டுன்னு வரான், இவனுக்கு போடல, மறந்துட்டான். அவனா வாய்க்கால் வரப்பு தகராறான்னா இவனுக்கு போடாமல் அடுத்த இலையிலேருந்து போட்டு போயிட்டான். பச்சடி தானே, வாழ்க்கையில் பச்சடி சாப்பிட்டது இல்லையா, பார்த்தது இல்லையா? ஆனால் 5 லட்ச ரூபா திருட்டு போன மாதிரி அப்படியே அது பார்த்துக்கிறீங்களா? பரிமாறுறவனையே பார்ப்பான் பச்சடிக்கு. இல்லை பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், சும்மா இருக்க மாட்டான், பச்சடி போடல ஒருக்கு வேணாம். அது இவன் சொல்கிறான், ஆமாம் சார் என் விதி, நான் எங்கள் அம்மாவுக்கு 5ஆவது பிள்ளை, முதல் பிள்ளையாக இருந்தால் பிரதமர் ஆகிடுவியா டை, அப்பவும் பச்சடிக்கு அப்படி தான் பார்த்துன்னு போகிறேன். எதுக்கு எது சார்? ஒரு குடும்பம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால், நம்ம குடும்பம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் 1 மினிட் பொறுமை. ஒரே நிமிஷம், 1 நிமிஷம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1 நிமிஷம் மட்டும் பொறுமையாக இருந்துருங்களேன், பிரச்சனையே கிடையாது சார். ஒரு அப்பா பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு,
ஒய்ஃபு காஃபி எடுத்துகிட்டு வந்து வைக்குது. எப்போவுமே ஒய்ஃபுங்க காஃபி எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. நம்மளே பார்த்து குடிச்சிடணும். குடிக்கும்போது நான் நிறைய வாட்டி குடிக்கும்போது சூடாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன்னா உள்ளேருந்து குரல் வரும், ஆத்திக்கங்க அப்படின்னு. சூடே இல்லை, வச்ச உடனே குடிச்சிருக்கணும், எல்லாத்துக்கும் பதில் ரெடியாக இருக்கும். உள்ள ஒரு அம்மா காஃபி எடுத்துன்னு வந்து வச்சுது. இருந்தால் பேப்பரை இப்படி திருப்பினான் சார். இவரோட பொண்ணு ஓடி வந்து இடிச்சிடுச்சு டேபிளை, காஃபி கொட்டிடுச்சு. இதுதான் இன்சிடெண்ட்டு. நாயே கண்டில்ல. ஒரு நிமிஷம் பொறுமை இல்லாமல் திட்டின வச்சுங்களேன், அந்த பொண்ணு அன்றைக்கி காலையில் அந்த டே முடிஞ்சு போச்சு. அம்மா வெளில வரா, அதை வச்ச உடனே குடிச்சிருந்தான் உங்களுக்கு அறிவு இல்லையான்னு வாவோ, முடிஞ்சு போச்சு. நீ வச்சேன்னு எனக்கு சொல்கிறதானே, முடிஞ்சு போச்சு. சார் ஒரு நிமிஷம் பொறுமையாக இருக்கணும் சார், ஒரு நிமிஷம். அது யார்? நம்ம குழந்தை. ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்கள் வாயில் வர வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக மாறும். அந்த பொண்ணு பாப்பா ஊற்றிட்டோன்னா பக்குன்னு ஆகிடுச்சு, அப்பாவோட காஃபி ஊற்றிட்டுமேனு. உடனே அந்த ஒரு நிமிஷம் பொறுமைக்கு அப்புறம் என்ன சொல்லுவான், விடுப்பா காலைல அடிபட்டுதாடா, அடி இல்லைல்ல, போ 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 போ. ஒய்ஃபு உள்ளேருந்து வருவாங்க. ஒய்ஃபுக்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், வச்ச உடனே குடிச்சிருக்கணும், பாப்பா இடிச்சிருச்சு சொல்லியிருக்கணும். ஒய்ஃபு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் குடிக்கிற வரையும் நின்று டம்ளர் எடுத்து போயிருக்கணுங்க, தப்பு பண்ணிட்டேன். சார் ஒரு நிமிஷம் பொறுமை ஒரு குடும்பத்தில் காலையில் ஏற்படுகிற ஒரு பெரிய பிரச்சனையை மாற்றுகிறது என்று சொன்னால், அப்போ மொத்தமாகவே பொறுமையாக இருந்தோம்னா, பொறுமை வேணும் சார், பொறுமை வேணும். ஒரு நிமிஷம் யோசித்தா போதுங்க, பெரிய வெற்றி அடையலாம். ஒரு சிங்கம் கரடி நரி 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு வாக்கிங் போகிறாங்க. கரடியும் நரியும் சிங்கத்தை பார்த்து சொல்லிச்சு, கொஞ்சம் பசிக்குது ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு. சிங்கம் இரு ஏதாவது மாட்டோன்னு புலி வந்து புலியை பார்த்தோன்னே சிங்கம் ஓடி போய் ஒரே அடிச்சு புலியை கொண்டு வந்து அது போராடி ஜெயிச்சு எத்தனை வருதுல்ல, கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. கரடியை பார்த்துது, 3 பேருக்கு சரியாக ஷேர் போடு அப்படின்ச்சு. இந்த கரடி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணியிருக்கணும், பண்ணாமல் என்ன பண்ணிச்சு, சிங்கம் ஒரு வார்த்தை சொல்லிச்சுல, என்ன 3 பேருக்கு சரியாக ஷேர் போடுன்னு. அதனால் 3யும் கரெக்டாக ஒரே அளவாக 3. சிங்கம் அப்படி திரும்பி பார்த்த உடனே டென்ஷன் ஆகிடுச்சு சிங்கம். ராஸ்கல், ஒரு பேச்சுக்கு சொன்னோம் 3 பேருக்கு சரியாக, நம்ம எவ்வளோ பெரிய ஆள், போய் அச்சுன்னு வந்தது நம்ம தான். சும்மா புதர்கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஷேர் மட்டும் சரியாக, அதுவும் நரிக்கும் ஒரே அதே ஷேர். சிங்கம் கோபம் வந்து டென்ஷன் ஆகி பொறுமையை இழந்து கரடியை ஒரே அடி வச்சுது, செத்து போச்சு கரடி. இப்போ சிங்கம் சொல்லிச்சு நரிக்கிட்ட, புலி கரடி நம்ம 2 பேருக்கு ஒரே மாதிரி ஷேர் போடு அப்படின்ச்சு. நரி ஒரு நிமிஷம் யோசிச்சது, ஓகே அப்படின்ட்டு மொத்தமாக ஒரு 90% எடுத்து அப்படி வச்சுது, ஒரு 10% எடுத்து இப்படி வச்சுது. ராஜா, இந்த 90% உங்களுக்கு, 10 எனக்கு. சிங்கத்துக்கு பயங்கர குஷி, இப்படி இவ்வளோ கரெக்டாக ஷேர் பண்ண சரி சமமா தெரியுது சிங்கத்துக்கு. அப்போது நரி சொல்லிச்சான், எப்படி கற்றுக்கினேன் இதான்னு, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் கரடிக்கிட்ட கற்றுக்கினேன் ராஜா. டாய் உனக்கு தெரியாதா எனக்கு, அப்படி தாங்க சார். எல்லாத்துக்கும் பொறுமை வேணும் சார். நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் அம்மா ஒய்ஃபு வச்சுருக்கிற குடும்பங்களில் அம்மாவும் நம்ம வீட்டில் இருக்காங்க வச்சுங்க, ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற விஷயம் அது என்ன, சண்டை வரும். சண்டையில் ஒய்ஃபு கண்டிப்பாக கேட்பாங்க, என்ன உங்களுக்கு நான் முக்கியமாக உங்கள் அம்மா முக்கியமானு கேட்பாங்கல்ல. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் பதில் சொல்லுவான் சில முட்டாள், எங்கள் அம்மா தானுவான். அவனுக்கும் சோறு இல்லை, அவங்க அம்மாவுக்கும் சோறு இல்லை. ஒரு நிமிஷம் பொறுமையாக யோசி, விடுடா இன்னும் கொஞ்ச நாள் போ அப்படின்னு சொல்லி விட்டுடணும். அந்த இன்னும் கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது, அதுதான் புத்தாலித்தனம். அதுக்கு நமக்கு தேவை ஒரு நிமிஷம். சார் குழந்தைங்க கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டான் சார். நம்ம குழந்தைங்க கேள்வி சார், குழந்தைகள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் சார். குழந்தைங்க கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டான், ஏன்? பொறுமை கிடையாது. தீபாவளிக்கு பட்டாசு வாங்குறாரு அப்பா, எப்பவுமே தெரியல, தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி வெடிக்காதன்னு வாங்கும்.
அப்புறம் தீபாவளிக்கு வாங்கினதே கொஞ்சம் முறைக்க நம்ம எதிர்க்கே கொஞ்சம் பேக்கெட் எடுத்து பண்ணையில் வைப்பாங்க. பையன் கேட்பான் எதுக்கு, ஏன்னா அது கார்த்திகை தீபத்துக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு பண்டிகைக்கு பையன் டென்ஷன் ஆகிட்டான், வந்ததே கொஞ்சம் அதில் பாதி மேலே போயிடுச்சுன்னு. பையனுக்கு டெய்லி அந்த பட்டாசை பார்த்து என்றைக்கு ஃபங்க்ஷன் வரும், என்றைக்கு பண்டிகை வரும்னு. ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம எது பண்டிகை எது பூஜைன்னு சொல்லித்தரல. பையன் வீட்டில் விசேஷம்னா எல்லாமே பண்டிகைன்னு நினச்சினுக்கிறான். சரியா? அன்றைக்கி மாலை அமாவாசை, வீடு பெருக்கி கிறுக்கி சுத்தம் பண்ணுறாங்க, பூஜை நடக்குது. பையன் நினச்சிங்கன்னா இன்றைக்கி பண்டிகை போல இருக்குதுன்னு அவங்க அப்பா கிட்டே கேட்குறான், அப்பா இன்றைக்கி பண்டிகை இது மாலை அமாவாசை, பட்டாசத்து கூட வெடிக்கணும்னா. அந்த ஒரு நிமிஷம் பொறுமையாக அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம். இன்றைக்கி பண்டிகையில் படாது, நீ தானே சொன்ன பண்டிகை இன்றைக்கி பட்டாது, அப்போ எப்போ தான் வெடிக்கிறது அப்படின்னா. இந்த டென்ஷனில் நான் பண்ணா, நான் செத்தா வெடி அப்படின்ட்டான். பையன் சொன்னால் அதுக்குள்ளே நம் திரும்பேன்னா. அவன் கவலை அதுதான், அதுக்குள்ளே நம் திரும்பேன்னா. சார் இப்போ கூட நிறைய பேர் டெத்து போகும்போது பட்டாசு வெடிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவங்கவுங்க அப்பா சொன்னதுனால ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பொறுமை இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எந்த காப்பியத்திலே ஒன்றாலும் பாருங்கள், பொறுமை இழக்கிற போது அந்த கதாபாத்திரம் மேலேருந்து கீழே விழுந்துடும். மகாபாரதத்திலே தருமனை போல ஒரு பொறுமைசாலி யாருமே இல்லை. நச்சு பொய்கையிலே தன் தம்பிகள் எல்லாம் விழுந்து செத்து கிடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த அசிரடி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லி உத்தமனாக நான் தருமன். பாதி ராஜ்யத்தை எடுத்துகிட்டு துரியோதனன் திருப்பி தரமாட்டேன்னா டென்ஷன் ஆகலை. தம்பிகளை அடக்கி தர்மத்தை காத்தான். பொறுமை. இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதல் கொண்டு வா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் பீமன் சொன்னான். அப்பவும் பொறுமை. சூதாடினான், மனைவி வச்சு இருந்தான், அடிமையானான், 12 வருஷம் காட்டில் இருந்தான், அஞ்ஞான வாசம் இருந்தான், பொறுமை. கிருஷ்ணனை அனுப்பி ஏதாவது ஒன்று கிடைக்கதான் பரவாயில்ல, 5 நிலம் 5 வீடு, ஓகே, பொறுமை. ஆனால் சார் பொறுமையை இழந்துட்டீங்க வச்சிங்களேன், நம்மளை உண்மையான கோர முகம் வெளில வந்துடும். நிறைய பேருக்கு அது தெரியாது. நம்ம நல்லவன் மாதிரி எல்லா இடத்துலையும் வேஷம் போடலாம் சார், எல்லா இடத்துலையும் வேஷம் போடலாம். ஆனால் நீங்கள் பொறுமையை இழந்துட்டீங்கன்னா உங்களுடைய நிஜ முகம் வெளியில் வந்துடும். தருமனுக்கு வந்தது என்ன? தருமனுக்கும் கர்ணனுக்கும் சண்டை வருது சார். கர்ணன் தருமனை அடித்து துவைச்சி கொன்னுலான்னு யோசிக்கிறான். ஆனால் தாய்கிட்ட கொடுத்த வர ஞாபகம் வருது என்ன? அர்ஜுனனை தவிர மீதி பேரை கொல்ல மாட்டேன்னு. அதனால கர்ணன் என்ன பண்ணுவான், தருமனை ஓடிப்போ அப்படின்ட்டுவான். அந்த அவன் ஓடிப்போன்னு சொன்னாங்களே, ரொம்ப அவமானப்பட்டுருவான் தருமன், ரொம்ப அவமானப்பட்டுவான். ரொம்ப அவமானப்பட்டதுனால வந்து அர்ஜுனன்கிட்ட சொல்லுவான், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நாளைக்கு கர்ணனை கொல்லணும், நாளைக்கு கர்ணனை கொல்லணும். அப்போவே பொறுமை இழந்து தருமனுடைய நிஜ முகம் வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. நாளைக்கே கர்ணனை கொல்லணும். அடுத்த நாள் போர் நடக்குது, கர்ணனை கொல்ல முடியல. அர்ஜுனன் திரும்பி வரான். பாசறைக்குள்ளே வந்த உடனே முதல் கேள்வி தர்மம் ஓடி வந்து, கர்ணன் செத்துட்டானா அப்படின்வான். அது நான் இல்லையே அண்ணா. சார் அந்த இடத்துல பொறுமை இழந்ததுனால் தர்மனுடைய நிஜ முகம், அதுவரை நல்லவராக நினச்சிருந்தான்ல, நிஜ முகம், நீ எல்லாம் ஒரு தம்பியா, உன் கையில் இருக்குதுன்னா காண்டிவமா, என்ன ஒரு வில்லு, பயங்கர சண்டை. அப்போது தர்மன் என்பவன் பொறுமைசாலி, தர்மன் என்பவன் தர்மத்தை பார்த்த எல்லாம் உடஞ்சிது. ஏன்? ஒரு நிமிஷம் அவன் பொறுமையை பண்ணி முடிஞ்சுட்டான். சார் பொறுமை இல்லாமல் எல்லா இடத்துலையும் குலைக்கிறதுக்கு நம்ம என்ன நாயா சார்? நாய் பார்த்துக்கிறீங்களா? நம்ம வீட்டு நாய் தான். நைட்டு கம்முன்னு இருக்கும், ஏதாவது பூனை கிராஸ் பண்ணோம், பௌ அப்படின்னும். நைட்டு எல்லோரும் தூங்குறாங்க, குலைக்கக்கூடாது, அதுக்கு அது ஏதோ ஒரு உருவம் குலைக்கணும். நீங்கள் எது நடந்தாலும் சரி வாழ்க்கையில் ஒரு நிமிடம் பொறுமையாக இருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். பொறுமை இல்லை. ராமகிருஷ்ணர் அற்புதமான ஒரு கதை சொல்லுவார். என்னென்னா, ஒருத்தன் போய் கிணறு தோண்டினான், ஒரு 30 அடி தோண்டினான், அடச்சே அப்படின்னு போயிட்டான். திருப்பியும் போனான், அடுத்த நாள் வந்தான், ஒரு 31 அடி தோண்டினான், அடச்சே அப்படின்னு போயிட்டான். 3ஆவது நாள் வந்தான், 32 அடி தோண்டினான், தண்ணி வரல, செக் போ அப்படின்ட்டான். அப்போ அந்த பக்கமாக ஒரு துறவி வந்தார். என்ன பிரச்சனைன்னாரு, தண்ணி வரல. டாய் லூஸு, முதல் நாள் எவ்வளோ தோண்டினேன்? 31.
2வது நாள் 32, 3வது நாள் 33. ஒன்று செய். இந்த 33 மறுபடியும் இன்னொரு புதிய கிணறு தோண்டாத. 33 தோண்டுனா சார் நம்ப மாட்டீங்க, 34வது அடியில் தண்ணி வந்துடுச்சு. உன் பொறுமை இல்லை, 3 கிணறு தோண்டி இருக்க. பொறுமை 1 நிமிடம் இருந்தால் போதும். ஒன்றும் இல்லைங்க, பொறுமை இருந்தால் என்ன தெரியுமா, உங்கள் உடல் நலம் காக்கப்படும். பிபி வராது, டென்ஷன் ஆகாது. பொறுமையாக இருந்தீங்கன்னா கோபம் வராது. கோபம் தானே எல்லாத்துக்கும். ஆக உடல் நலம் காக்கலாம். 2வது உங்கள் மனநலம் காக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று சொன்னால் யுஎன்ஓ சொல்லுது, ஆரோக்கியம் என்பது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டதல்ல, உள்ளமும் சம்பந்தப்பட்டது. ஆக உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பொறுமையை காருங்கள். நாளையிலிருந்து இப்போவே நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறேன், சே எப்போ முடிப்பான்னு தெரியலையேன்னு. கொஞ்சம் பொறுமையை எடுப்பீங்கல்ல. அதனால் நாளையிலிருந்து எப்பொழுது டென்ஷன் வராமல் இருந்தால் 1 நிமிடம் பொறுமையை காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகும். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.